கிறிஸ்தெல்லாம் சோத்திரம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்திரம். இந்த நாளையில் கூட விசேஷமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சோத்திரம். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதான காரியங்களை நீங்கள் நல்லா கவனித்து கேட்க வேண்டும். சோத்திரம். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? இப்போ சோத்திரம், யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே மகிமையின் ராஜா. நல்ல கவனமாக கேளுங்க. சேனைகளின் கர்த்தரே மகிமையின் ராஜா. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ யார் இந்த மகிமையின் ராஜானா, நம்மளோட இருக்கிறவர் தான் மகிமையின் ராஜா. ஆமென். நம்மளோட வாழ்கிறவர் தான் மகிமையின் ராஜா. நம்மளோட இடைப்படுறவர் தான் மகிமையின் ராஜா. நம்மளுடைய சத்தங்களை கேட்குறவர் தான் மகிமையின் ராஜா. நம்மளுடைய ஜெபத்தை கேட்குறவர் மகிமையின் ராஜா. நம்மளுடைய இருதயத்தை பார்க்குறவர் மகிமையின் ராஜா. என் பாரத்தை அறிகிறவர் மகிமையின் ராஜா. இந்த மகிமையின் ராஜா அனைத்து காரியங்களையும் உங்களுக்கும் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, இந்த மகிமையின் ராஜா அனைத்து காரியங்களும் செய்வாராக. எதாக இருந்தாலும் நன்மையான காரியங்களை செய்வாராக. தீங்கு நமக்கு வராதபடி, தடைகள் வராதபடி, பலவீனங்கள் வராதபடி இந்த மகிமையின் ராஜா நம்மளோட என்ன செய்கிறாரு? உள்பிரவேசிப்பார். இருதயத்துக்குள்ள உள்பிரவேசிக்கும் போது, தேவன் உள்பிரவேசிக்கும் போது எந்த ஒரு சஞ்சலம் இருக்காது, எந்த ஒரு சண்டை இருக்காது, போட்டி பொறாமைகள் எதுவுமே இருக்காது. நம்மளை பார்க்குறவங்க பொறாமப்படலாம், எரிச்சல் படலாம். என் சேனைகளுக்கு கர்த்தர் மகிமையின். யார் அந்த மகிமையின் ராஜானா? என் சேனைகளின் கர்த்தரே மகிமையின் ராஜா. நான் எதுக்கும் பயப்படுவதில்லை, நான் எதுக்கும் அஞ்சுவதில்லை, நான் எதை குறித்து கவலைப்படுவதில்லை. நீங்கள் சொல்லி பாருங்கள். தேவன் உங்களை இவ்விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்திரம். அன்பு பிள்ளைகளை சோத்திரம்.